ஹாய் மக்களே, நீங்கள் என்ன செய்ய போகணுன்னா இந்த மிருகல் மீனை வச்சு களிமண்ணில் சுத்த மீன் செய்யப்படுது. எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே பாருங்கள். ஃபஸ்ட்டு மீனை சுத்தம் பண்ணி வச்ச மீனை கூட 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை நல்லா மீன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்லா அந்த நம்ம கோடு போட்டது உள்ள மசாலா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்போம். நமக்கு ஒரு இறா கிடச்சிது மீன் பிடிக்கும்போது அதையும் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிப்போம். மசாலா அப்ளை பண்ணி அதையும் சேர்த்து ஊற வச்சுருவோம். நல்லா மீன் மசாலா போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மூடி போட்டு ஊற வச்ச மீனை வாயை வச்சு லேசாக மேலே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிப்போம். ஏன்னா அந்த மீன் வந்து சுடும்போது நல்லா வேகணும். அதனால் லேசாக ஆயில் ஊற்றி அப்ளை பண்ணிப்போம் 2 பக்கமும். ரொம்ப அப்ளை பண்ணக்கூடாது, ஆயில் லேசாக அப்ளை பண்ணிப்போம். லேசாக எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணோன்னே வாயால் மச்சிப்போம். மீனை 2 பக்கம் சுற்றி நல்லா மச்சிப்போம். நான் எப்படி மடிக்கணும் அதை பார்த்து அதேமாரி நீங்களும் மடிச்சிக்கங்க. வாயாலியில் வச்சு மீன் நான் எந்த மாதிரி மடிக்கணும் பாருங்கள், அந்த மாதிரி மடிச்சிக்கோங்க கரெக்டாக. மடித்த மீன் அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சோன்னே அலுமினியம் பேப்பரில் அந்த மீன் எடுத்து வச்சு நான் எப்படி மடிக்கணும் அந்த பார்த்து அதேமாரி மடிச்சிக்கங்க. நீங்கள் நான் எப்படி மடிக்கணும் பாருங்கள், அந்தமாரி மடிச்சிக்கோங்க. நல்லா ஒரு லேயர் மடிச்சு திருப்பணும் பாயில் பேப்பர் வச்சு 2வது லேயர் வச்சு மடிப்போம். ஒரு லேயர் பத்தாது, அதனால் திருப்பணும் பாயில் பேப்பர் வச்சு நான் மடிக்கணும் அந்தமாரி என்னை பார்த்து மடிங்க. அதுமாதிரி மடித்து நீங்கள் ஒரு ஐத்து விட்டுனா கரெக்டாக உட்காந்துடும் அலுமினியம் பேப்பர். அந்தமாரி மடிச்சுங்க. நல்லா நான் மடிக்கிற மாரி பார்த்து நீங்கள் மடிங்க. நம்ம மடித்த மீனை நான் களிமண் எடுத்து வந்து வச்சுருக்கேன். அந்த களிமண்ணில் மேலே லைட்டாக பூசிங்க. களிமண் ரொம்ப பூச விடாது, லைட்டாக களிமண் நல்லா கசி லைட்டாக பூசிங்க. நான் எப்படி பூசுகிறேன் அந்த மாதிரி பார்த்து பூசிங்க. நான் பூசுகிற மாதிரி களிமண் லைட்டாக தான் பூசுகிறேன், ரொம்ப பூசக்கூடாது. லைட்டாக பூசிங்க களிமண் அது மேலே. நான் எப்படி பூசினேன் அந்த மாதிரி பூசி வச்சுங்க. லைட்டாக களிமண் பூசிங்க. பூசின மீனை களிமண் பூசணும். அப்படியே எடுத்து போய் நெருப்பில் வச்சு நல்லா சுட்டுக்கலாம். தீ போட்டு இந்த மாதிரி டீ போட்டு நல்லா கொளுத்திக்குங்க. கரெக்டாக 3/4 மணி நேரம் தீ எறியணுங்க. கரெக்டாக 3/4 மணி நேரம் இந்த அளவுக்கு தீ கொடுத்தீங்கன்னா 3/4 மணி நேரத்தில் வேந்துடும் கரெக்டாக மீன். 3/4 மணி நேரம் வேந்தவுடனே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்ட்டு மீன். ஓப்பன் பண்ணும்போது அந்த மசாலா வாசனை பயங்கரமாக வருது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பயங்கரமாக இது மசாலாலாம் வெளியே வந்திருக்கு. அப்போ வேந்துச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் அந்த வாயால் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த வாயால் ஓப்பன் பண்ணும்போது நல்லா மனமாக இருந்துச்சு அந்த வாயாலையோட வாசனை. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது வேலை நினச்சேங்க. அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி அந்த பீஸ் ஒன்று எடுத்துக்க மீன் எப்படி வேந்திருக்கு பாருங்களா. பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. மீன் அப்படியே சூப்பராக இருக்குது நல்லா. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மீன். பாருங்கள் அது எந்த அளவுக்கு வேந்திருக்கு பாருங்கள். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களா அந்த மீனை எந்த அளவுக்கு வேந்திருக்கு பாருங்கள். அப்படியே தொட்டோடனே பூ மாதிரி வருது மீன். பாருங்கள் தொட்டோடனே மீன் அப்படியே பூ மாதிரி வருது. அந்த அளவுக்கு பக்காவாக வேந்திருக்கு மீன். நான் இப்போ 3/4 மணி நேரம் அந்த போட்ட தீயினால் நல்லா தொட்டோடனே